மர்டர் பண்ணிட்டு ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அவரே இன்னும் நிறைய மர்டரில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவருக்கு வந்து க்ரைம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அவரோட பின்னாடி நிறைய இருக்குது. ஸோ அவருடைய பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும், யார் யார் கூட பேசியிருக்காரு, யார் யார் கூட காண்டாக்டில் இருக்காரு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறாங்க. அப்படின்னா அவர் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸராக இருந்தார் அப்படின்னா ஈஸியாக அவருடைய பாஸ்டில் அவர் ஃபோனில் யார் யார் கூட பேசியிருக்காரு, யார் யார் கூட காண்டாக்டில் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாலேயே ஈஸியாக கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட முடியும். இதுவே அவர் வந்து ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கார் அப்படின்னா நம்ம ஆப்பிள்கிட்ட போயிட்டு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே போயிட்டு ஆப்பிள்கிட்ட வந்து அவருடைய டேட்டாஸ் கொடுங்க, அவருக்கு பின்னாடி இவ்வளோ க்ரைம் நடந்திருக்கு, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் கேட்டோம் அப்படின்னா ஆப்பிள் நோ சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆப்பிள் அப்படிங்கிறது அவ்வளோ செக்யூர்ட் அந்த ப்ரைவேசி அப்படிங்கிறனால தான் ஆப்பிளை எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால தான் ஆப்பிளுக்கு இன்னும் அந்த மவுஸ் அப்படிங்கிறது குறையாமல் இருக்குது. சரி, நீ கொடுக்கலன்னா என்னப்பா, உன்னுடைய ஃப்ரெண்டு அவன் இருக்கான்ல, அவன் வழியாக நான் இந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறேன் பாரு அப்படின்னா அதுவும் முடியாது. ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுற எல்லா விஷயமுமே, எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதை தாண்டி வெளியில் யாருக்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டாங்க, ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களே ரெடி பண்ணிக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஆப்பிளை விட்டு வெளியில் போகவே போகாது. ஸோ இந்த ஸ்டோரி ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் எலான் மஸ்க்னதும் எல்லாரும் ஷேக் ஆகாதீங்க. வழக்கம் போல இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு போஸ்டர் ஒன்று எக்ஸ் பேஜில் வந்து ஷேர் பண்ணி ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன தப்பாட்டம் அப்படிங்கிற அந்த படத்தோட போஸ்டரை வந்து இலான் மஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த போஸ்டரை யார் தேடி பிடிச்சி அவருக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இங்கே அந்த படத்தோட டைரக்டர், ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இலான் மஸ்கே எங்களுடைய போஸ்டரை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறது, ஹார்டின் விடுறது அப்படின்னு ரொம்ப அப்படியே பரபரப்பாக பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட் மூலமாக இலான் மஸ்க் என்ன விஷயத்த சொல்ல வந்தாரோ அதை வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம அந்த போஸ்ட்டை பார்க்குறப்ப புரியுது. என்ன இலான் மஸ்க் சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்பிள் யூசரா, அதாவது ஐபோனா இருக்கலாம், இல்ல டேபா இருக்கலாம், இல்ல மேக்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு ஆப்பிள் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே ஆப்பிள் நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ அந்த விஷயம் வந்து ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனிக்கும் இனிமே தெரிய போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது சாட் ஜிபிடியோட ஒரு பேரண்ட் கம்பெனி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை தான் இலான் மஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன் இலான் மஸ்க் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நம்ம முன்னாடி சொன்ன கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம், இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபா டாக்ஸில் நான் பேசக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சார்பா இந்த கண்டென்ட்டை யாராவது பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 10 வேர்ல்டு வைட் டெவலப்பர் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு வெளியில் வந்த ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஓப்பன் ஏஐ கூட சைன்அப் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்களை ஆப்பிளில் இனிமேல் புதுசாக கொண்டு வர போகிறோம், அதுக்காக தான் இந்த சைன்அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தெரியும், நிறைய iOS வந்து புதுசாக அப்டேட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இப்போ வந்து ஆப்பிளோட iOS 18 அப்படிங்கிறது லான்ச் ஆக போகுது. அதில் வந்து இந்த ஓப்பன் ஏஐயோட இன்புட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும், ஆப்பிளில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை தான் இலான் மஸ்க் அவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா நம்ம இதுவரைக்கும் ஆப்பிளுங்கிறது செக்யூர்ட் அண்ட் பிரைவேசி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. ஆனால் ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு நிறுவனம் வந்து இதுக்குள்ளே வரப்போ நம்மளோட விஷயம் எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. ஆல்ரெடி ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம கூகுளில் பார்த்தோம்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்பிளில் பார்த்தோம் அப்படின்னா சிரி அப்படிங்கிற அந்த இதுவை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி குழந்தைகள், ஓரளவுக்கு அவங்களால கொடுக்க முடிஞ்ச அக்யூரேட்டான விஷயங்களை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து தவறாக போவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஆப்பிள் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓப்பன் ஏஐ கூட நம்ம வந்து சைன்அப் பண்ணுறப்போ சாட் ஜிபிடியை இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஆப்பிளில் இருக்கக்கூடிய சிரிகிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா
அதால அந்த விஷயத்தை சொல்ல முடியல, டீட்டெயில்டாக கொடுக்க முடியல அப்படின்னா அது அந்த விஷயத்தை சாட் ஜிபிடி கிட்ட வந்து டைரக்ட் பண்ணிவிடும். நாம அந்த டேட்டாஸை வந்து சாட் ஜிபிடி இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆப்பிள் கொண்டு வராங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய சேஞ்சஸ் வந்து ஆப்பிள்குள்ளேயே கொண்டு வர்றது தான் இப்போதைக்கு ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடிய திட்டம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ இது வரைக்கும் ஆப்பிள் யூசர்ஸ் அப்படின்னா செக்யூர்டாக இருப்பாங்க, ரொம்ப பிரைவேசியாக இருக்கும், அவங்களுடைய டேட்டாஸ் வந்து யாருக்குமே போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சாட் ஜிபிடி அப்படிங்கிற விஷயம் ஓப்பன் ஏஐ மூலமாக இதுக்குள்ளே வரப்போ அதோடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இது மேலே இதுவரைக்கும் ஆப்பிளை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இலான் மஸ்க் வந்து டென் பண்ணி விட்டுருக்க ஒரு விஷயம். இந்த விஷயம் எல்லாம் ஃபியூச்சரில் வரப்போகிற ஆப்பிளோட ப்ராடக்டாக தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க iOS வந்து அப்டேட் பண்ணுறப்போ இப்போ பயன்படுத்திட்டு இருக்க எல்லா விஷயத்துலையுமே ஐஃபோன்லேருந்து மேக்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே இவங்க சொல்லக்கூடிய அந்த ஏஐ தொடர்பான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இந்த iOSலேயே வந்துடும். அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் நாங்கள் ஆப்பிள் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப ப்ரைவேசியாக இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த எல்லாருமே, பொலிட்டீஷியன்லேருந்து பிஸ்னஸ்மேன்லேருந்து டாப் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருந்த இந்த விஷயத்தில் இனிமேல் ஆப்பிள் மீது கண்டிப்பாக வந்து ஒரு டவுட் வரும். இதனால தான் இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆப்பிள் இதை மாதிரி ஒரு சைன் அப் பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா என்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற யாருக்கும் ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவதற்கான அனுமதியை நான் கொடுக்க மாட்டேன். விசிட்டர்ஸ் வந்தால் கூட வெளியிலேயே அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் வச்சுட்டு வர மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நேரடியாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இலான் மஸ்க் சொல்றதுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் காரணமா, இந்த சேஃப்டி இருக்காது, செக்யூர்டாக இருக்காது, இதை மாதிரி ஆப்பிள் வந்து ஓப்பன் ஏஐ கூட சைன் அப் பண்ணா அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா இதை தாண்டி ஒரு பர்சனல் காரணம் இருக்கிற மாதிரியும் தோணுது. என்ன அப்படின்னா, ஓப்பன் ஏஐயோட சிஇஓ ஆல்ட்மேனுக்கும் இலான் மஸ்க்குக்கும் இடையில நிறைய ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது கோர்ட் வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போயிருக்கு. ஏன்னா ஓப்பன் ஏஐ உருவானப்போ அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர் தான் இலான் மஸ்க். அதுக்கப்புறம் 2018 அதுலேருந்து கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில் வந்த இலான் மஸ்க் தான் இப்போ மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இலான் மஸ்க்கு வந்து இதுல வந்து ஒரு இது இருக்கலாம், ஒரு பிளான் பண்ணி அவர் செய்யலாம் அப்படின்னாலும் நமக்கு பொதுவாக இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்பவே தெரியுது இனிமேல் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை எல்லாருக்குமே எழுப்புது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ஒரு கம்பெனியுமே எடுப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது, இன்னொரு கம்பெனி கூட எப்படி காம்படிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லா கம்பெனியுமே டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய விஷயம்தான். இப்போ அதே மாதிரியான ஒரு சேலஞ்சு தான் ஆப்பிளுக்கும் வந்திருக்கு. பட் ஆப்பிள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா அந்த நம்பிக்கை இவ்வளவு நாள் ஆப்பிள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் உடையாமல் பார்த்துக்கணும், அதே டைமில் இந்த டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற சேலஞ்ச் தான் இப்போ ஆப்பிள் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போவே இலான் மஸ்க் பேச தொடங்கி நிறைய பேர் வந்து ஆப்பிள் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்க தொடங்குறாங்க. ஓப்பன் ஏஐ கூட ஆப்பிள் போனால் இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. இதை பற்றி இலான் மஸ்க் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக டெய்லி பேசிட்டு இருக்காரு. ஆனால் இது தொடர்பாக ஓப்பன் ஏஐயோ இல்லை இதில் சம்மந்தப்பட்ட ஆப்பிளோ இது தொடர்பாக இன்னும் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. ஸோ அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்ப்போம். வில் see you on next video. Bye viewers.